ஹாய், எப்படி இருக்கீங்க? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்ந்து நடந்துட்டு இருந்த ஒரு பெரிய பிரளயமான பிரச்சனை ஓரளவு முடிவுக்கு வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. முக்கியமா இந்த ஹார்மூஸ் இத க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரஷரா இருந்ததுல, அத திரும்ப ஓபன் பண்றதுனால மத்த நாடுகளும் இந்தியாவுக்கும் அண்ட் ஈரான், அமெரிக்காக்குமே ஒரு கம்ஃபர்டபிளான வே இனிமே ஸ்டார்ட் ஆகலாம். இந்த ஒரு டென்ஷன் கொஞ்சம் குறையலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்புனாலதான் மார்க்கெட் சாதகமா இருக்கு. பட் முழுசா ட்ரம்ப்ப நம்பாதீங்க. எந்த நேரத்துல எந்த குண்டை தூக்கி போடுவார்னே தெரியாது. பட் இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை என்னுடைய பார்வையில நான் பர்சனலா ஆஸ் அ இன்வெஸ்டரா நான் என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படிங்கறத நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஆஸ் அ ட்ரேடர் அப்படிங்கிறவங்க அன்னைக்கு ட்ரெண்டை பாக்குறது மட்டும்தான் அவசியம். அது கரெக்ட் தானே? ஆஸ் அ ட்ரேடர் இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த சூழ்நிலையில இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி, எதை ஃபாலோ பண்ணலாம், என்ன மாதிரி நான் ஒர்க் பண்ணலாம், என்ன அப்படிங்கறத ஃபாலோ பண்ணி ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு ட்ரேட் பண்றதுங்கிறது டோட்டலி வேற. அதே முக்கியமா ஒரு ஸ்விங் ட்ரேடராவோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடராவோ மார்க்கெட்டை மூவ் பண்றதுங்கிறது டோட்டலி வேற. ஸோ ஆஸ் அ ஸ்விங் ட்ரேடரா, ஆஸ் அ இன்வெஸ்டரா நிப்டி தன்னுடைய ஸ்ட்ராங்கான குரூஷியலான முக்கியமான சப்போர்ட்டான 22,100 பிரேக் பண்ணல. அங்க இருந்து ரெக்கவரியான மார்க்கெட் 24,400 ஜஸ்ட் டச் பண்ணிட்டு இன்னைக்கு 24,353 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் ட்ரேடிங்ல. சோ இப்ப எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹார்மோஸ் ப்ராப்ளம் ஓபன் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு குளோபல் மார்க்கெட் சாதகமா தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இதோட எதிர்பார்ப்பு நாளைக்கு நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தை கேப் அப். நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா நான் பாக்குறது 23,800. சோ நாம இதுக்கு முன்னாடி வாட் ப்ராஃபிட் புக் பண்ணோமோ, இல்ல ஹோல்ட் பண்ணோமோ, இல்ல ஆவரேஜ் பண்றதுக்கு வெயிட் பண்ணோமோ, அந்த ஒரு டைம் 24,600 அப்படிங்கிற லெவல பிரேக் பண்ணும்போது வில் எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு பர்சனலி தோணுது. அண்ட் நான் ஃபிபினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்ஸை வச்சு கொஞ்சம் ட்ரெண்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற ஒரு பர்சன். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது நிப்டி தன்னுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டை 22,800ல இருந்து உடைக்காம ரிவர்ஸ் எடுக்கும்போது 23,800, 23,600 இதெல்லாம் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகவும் 24,600 பிரேக் பண்ணும்போது லெட்ஸ் எக்ஸ்பெக்ட் சம் மோர் பாசிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம திருச்சியில கம்மிங் சாட்டர்டே அன்னைக்கு ஒரு இன்வெஸ்டரா, ட்ரேடரா, அதுவும் குறிப்பா ஆப்ஷன் ட்ரேடரா சக்சஸ்ஃபுல்லா மார்க்கெட்ல இருக்கிறேன்னா என்னோட சக்சஸ் சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸை உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதுல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக அடுத்தடுத்து காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ.